வணக்கம். தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இந்த கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டம்னு ஒரு ஸ்கீமை வந்து இப்போ கவர்மெண்ட் போன பிரிவில் ஒரு மத்திய மாநில அரசுகளோட ஒப்புதலின்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இந்த கல்லணை கால்வாயை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கல்லணை கால்வாயில் வாழ்கின்ற கரையோரம் வாழ்கின்ற மக்களினுடைய நீர் ஆதாரத்தை வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஸ்கீமை எடுத்து அப்பயே இது பண்ணுறப்ப வந்து நம்ம வண்ணாரப்பேட்டை பகுதியில் எல்லா கிராம மக்களும் போராட்டம் பண்ணாங்க. மாவட்ட மதிப்பும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க, இது வந்து கடைக்கோடிக்கு நீர் போகணும், அதனால் இந்த ஸ்கீமை நம்ம தடை பண்ண முடியாது அப்படின்றப்பல சொன்னாங்க. ஆனால் இந்த கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 சைடும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீரை வந்து கடைமடை பகுதிக்கு கொண்டு செல்லணும். அது ஒரு நியாயமான கருத்தாகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லணை கால்வாய் 2 கரையையும் பலப்படுத்தாமல் நடுப்புற உள்ள ஆற்றின் நடுவில் கல்லணை கால்வாயின் நடுவில் உள்ள பகுதியில் பூரா காங்கிரீட் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து மனித இனத்தையே அழிக்கின்ற ஒரு செயலாகும். இதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நம்மளுக்கு நீர் வந்து ஜனவரி 30ஓட 31ஓட தண்ணீர் நிப்பாட்டிடுவாங்க. அதோட விவசாயம் முடிஞ்சிடும். முன்னாடி இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதம் கடைசியாக வருகின்ற தண்ணீர் வந்து அடுத்த குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க ஜூன் மாதம் வரலையும் இடைப்பட்ட மே மாதம் வரலையும் ஆறுகளில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் இந்த ஸ்கீம் கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தண்ணி 31ஆம் தேதி நிப்பாட்டிக்கிற அடுத்த 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா வறண்ட பாலைவனமாக ஒரு சுடுகாடாக காட்சியளிக்கின்றது இந்த ஏரியாவில். டோட்டலாக கல்லணை கால்வாய் பூராவே அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு மிக மிக கொடிய செயலாகும். இதை ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து உடனே தடுத்து நிறுத்த வேணும். எவ்வளோ செலவு மக்கள் நலனுக்காக இந்த அரசு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. உடனடியாக இந்த நடுப்புற போட்டிருக்கின்ற ஆற்றுக்கு நடுப்புற போட்டிருக்கின்ற இந்த காங்கிரீட் தளத்தை வந்து உடனடியாக இந்த அரசு அப்புறப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுவும் இல்லாமல் இந்த கல்லணை கால்வாயை பொறுத்தவரையிலையும் வந்து அதிகமாக விவசாயம் நடைபெறுகின்ற பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரை பொறுத்தவரையிலையும் இந்த கல்லணை கால்வாயோட பாசனத்தில் வந்து அதிகபட்ச நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கல்லணை கால்வாயில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு தூரம் இடைவெளியில் ஒரு தடுப்பணை அமைத்து கொடுத்தா இன்னும் வந்து இந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும். உடனடியாக அவங்க போட்டிருக்கின்ற இந்த தரைதளத்தை வந்து சிமெண்ட் தரைதளத்தை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளேன். இதே எங்கள் கிராம மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.